கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து எப்படி வந்துட்டு மைக்கேல் ஜோர்டன் இன்னைக்கு ஒரு சாம்பியனா இருக்காரு அப்படின்னாக்க அவர் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு அவர் வாலிபால், ஒரு நாளைக்கு டென்னிஸ், இப்படி வந்து விளாண்டே இருந்தாரு அப்படின்னாக்க இன்னைக்கு அவர் சாம்பியனா இருக்க முடியாது. நம்ம பண்ற மிஸ்டேக்கும் அதுதான். எல்லாமே என்னன்னு போய் பார்ப்போம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம், ரைட்டுங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஆனா அதை மாஸ்டர் பண்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். அந்த மாஸ்டர் பண்ற அளவுக்கு நம்ம என்னதான் நம்ம ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு எது ரொம்ப தேவை அப்படின்னா சேல்ஸ் தான் தேவை. அந்த சேல்ஸ் ஸ்பீச் அப்படின்றது நம்ம அழகா ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி வரும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண தான் வரும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ் பிராக்டிஸ் இஸ் நீடட்னு தெரியுமா? ரிசர்ச் சொல்றது ஒரு ஃபீல்ட்ல நம்ம மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா 10,000 ஹவர்ஸ் பிராக்டிஸ் இஸ் நீடட். ஸோ இவர் வந்து சாம்பியனா இருக்காரு அப்படின்னாக்கா ஸோ அவ்வளோ மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணதுனால தான் வந்து சாம்பியனா இருக்காரு. இப்போ அந்த லேர்னிங்கும் யூனிங்கும் நிறைய தாட் லீடர்ஸ் லேர்ன் பண்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லேர்னிங்கை கமிட் டு டெய்லி பிராக்டிஸ் பண்றப்ப மட்டுமே நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும், நம்ம பெஸ்ட் ஆக முடியும், மார்க்கெட்ல நம்மள நாம பிரீமியம் பிராண்டா பொசிஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப நம்மளால நிறைய யோன் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.